இருந்தா இப்படி இருமல் எல்லாம் வருமா? இதோ பாட்டி, வெள்ளை டப்பா, பச்சை மூடி, பங்கஜ கஸ்தூரியோட வந்துட்டேன். சளியை குறைக்கவும், இருமல் அறிகுறிகளை போக்கவும், மிளகு, சுக்கு, திப்பிலி, ஆடாத்தொடை மற்றும் சீரகம் போன்ற 16 வகை மூலிகளால செய்யப்பட்ட பங்கஜ கஸ்தூரியை பயன்படுத்தணும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். வெள்ளை டப்பா, பச்சை மூடி, பங்கஜ கஸ்தூரி, பிரீத் ஈஸி அட்வான்ஸ் தற்போது புதிய வடிவில் சுகாதார அமைச்சின் அங்கீகாரம் பெற்ற ஹோலோகிராமுடன் வந்துள்ளது. கடைக்காரரிடம் கேட்டு வாங்குங்கள். ஒரு படத்துக்காக 4000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு, 45 அடி நீளத்துக்கு பாலோன்னு செட்டு கூட செஞ்சிருக்காங்க. ஒரே ஒரு தடவை நான் சொல்றத கேளுங்க. அதுவும் நம்ம நாட்டு படம். பூவெல்லாம் கேட்டு பார். BKB சி ஃபார் சிந்தா படத்துக்கு அப்புறம் கார்த்திக் ஷாமலனின் புதிய படைப்பு. இதனால பிரச்சனை வருதுல்ல. ஆகஸ்ட் 27 மறக்காம தியேட்டர்ல போய் பாருங்க. BKB பூவெல்லாம் கேட்டு பார் படத்தை கண்டிப்பா பாக்குறோம். என்ன சமைக்கிற? வாசம் சும்மா சுண்டி இழுக்குது. உங்களுக்கு பிடிச்சது கொஞ்சமா பெரிய விருந்தா ரெடி பண்ணிருக்க. எப்படி? ஸ்பெஷல் மசாலா இருந்தா எல்லாமே ஈஸி. அது என்ன ஸ்பெஷல் மசாலா? புறாமால் மணி ஸ்பெஷல் மசாலா சைவ அசைவ உணவு ரெண்டுக்குமே ஏத்தது. வறுவல், பிரட்டல், குழம்புன்னு எல்லாவித சமையலுக்கும் பயன்படுத்தலாம். நம்பவே முடியல. அப்போ இனி விதவிதமா சமைக்கலாம், வகை வகையா ருசிக்கலாம். கேஷ் அண்ட் கேரிகள் கேட்டு வாங்க. தொடர்புக்கு 016-718-5097. வீட்டுக்கு ஒரு புதிய அழகு, நறுமணத்திற்கு ஒரு புதிய அனுபவம். புதிய தோற்றத்திலும் கவர்ச்சிகரமான புதிய பேக்கேஜிங்கிலும் வந்துவிட்டது GLR கார்ன் சாம்பிராணி. ஓமம், ஜவ்வாது, மல்லிகை, சந்தனம், லாவெண்டர், உங்கள் மனம் கவரும் 5 பிரீமியம் நறுமணங்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட உயர்தர மூலப்பொருட்கள், சிறந்த தயாரிப்பு தரம். உங்கள் வீடு முழுவதும் தெய்வீக மனமும் புத்துணர்வும் நிறைந்திருக்கட்டும். புதிய தோற்றம், பிரீமியம் தரம், நீடிக்கும் நறுமணம். GLR கார்ன் சாம்பிராணி. சிறந்த தரம், சிறந்த தேர்வு. GLR. சந்திரிகா சோப் தூய தேங்காய் எண்ணெய் மற்றும் இயற்கையின் மூலிகை நற்குணங்களை கொண்டு தயாரித்துள்ளது. சந்திரிகா சோப் பாரம்பரிய அழகு, பராமரிப்பு மற்றும் சர்ம பொழிவு காக்கும் ஆண்டாண்டுகளாய். சந்திரிகா சோப் தூய்மையானது, மூலிகை சிறப்பு கொண்டது, மென்மையானது. சந்திரிகா சோப் இறக்குமதி மற்றும் விநியோகம் யூசுப் தயூர். கதவு அடிக்க இருக்காதா? தெரிஞ்சியும் கதவுக்கும் இதுக்கு என்னையா சம்பந்தம்? தலைவலிமை உட்காராத, கட்டி வரும். அங்க உட்கார்ந்த குஷன் நல்லா தானே இருக்கும். கை கீழே மூத்து போவாத, கட்டி வரும். இதுக்கு கூட கட்டி வருமா? பூனை ஏசாத, கட்டி வரும். என்னையா இது சம்பந்தம் பயங்காட்டுற? இப்படி சம்பந்தம் பேசினா கூட கட்டி வரும். சடங்கு, சம்பிரதாயம், பாரம்பரியம் சொல்லி இல்லாத ஒன்ன உருவாக்கி விட்டுறீங்க. நீங்க சொன்னது உண்மை இல்லையா? சும்மா சொன்னதையா? கட்டில வராது. இது ராகாவின் பொதுநல அறிவிப்பு. மனசு சரியில்லைன்னு புலம்பிட்டு இருக்கீங்களா? நம்பிக்கையாளங்கிட்ட மனம் விட்டு பேசுங்க. ராகா, ஆஹா, சிறந்த இசை. Gaungkanlah dengan Eufamol melegakan sakit kepala kita. Percaya dan yakin bersama inilah Eufamol dengan jenama kita, produk yakin halal. Iklan ini diluluskan oleh Lembaga Iklan Ubat. வணக்கம். தலைநகர் சுல்தான் இஸ்மாயில் சாலையில் குடிநுழைவுத்துறை லாரியால் அடிபட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்கள் பேரா கம்பாரைச் சேர்ந்தவர்கள் ஆவர் என கேல் போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. பாதுகாப்பான நடைபாதை பகுதியிலேயே நின்று கொண்டிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 குடிநுழைவுத்துறை லாரி மோதியது. அதில் தந்தை மற்றும் 2 மகள்கள் என 3 உயிரிழந்தனர். தாய் படுகாயத்துக்கு ஆளாகினார். அவர்கள் சுற்றுலா கழிக்க தலைநகருக்கு வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட லாரி ஓட்டுநர் தடுத்து வைத்து விசாரிக்கப்படுகின்றார். அச்சம்பவம் தொடர்பில் குடிநுழைவுத்துறை உடனடியாகவும் முழுமையாகவும் விசாரணை நடத்த வேண்டும் என பிரதமர் முன்னதாக உத்தரவிட்டிருந்தார். தலைநகர் பிரிக்ஃபீல்ட்ஸில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் சுமார் 80 கிலோகிராம் மெத்தாபெத்தாமின் மற்றும் 30 கிலோகிராம் எக்ஸ்டசி போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்நடவடிக்கையில் 36 வயதான வெளிநாட்டு ஆடவர் ஒருவரும் கைதானார். கேலாயே டெர்மினல் ஒன்றில் அமைதிக்கு இடையூறு விளைவித்ததாக கூறப்படும் பெண் ஒருவர் மனநல சிகிச்சைக்காக காஜாங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
அந்த சீன நாட்டு பெண் சீன மொழியில் சத்தமாக கத்தியதுடன் அங்குமிங்கும் ஓடியும் பாடியும் நடனமாடியும் மற்ற பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரவாக்கில் 7 பகுதிகளில் காற்றின் தரம் 120க்கும் மேல் பதிவாகி ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. புரடுவா வாகன உரிமையாளர்களுக்காக மலேசியர்கள் இன்னும் அதிக நன்மைகளை பெற நாங்கள் தொடர்ந்து உதவுகிறோம். திங்கள் முதல் புதன் வரை சர்வீஸ் ஏசான் மடானி மூலம் 10 விழுக்காடு தள்ளுபடி, 70 ரிங்கெட் மானியம் மற்றும் 20 ரிங்கெட் வவுச்சர் பெற்று பயனடையுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உயிரை காப்போம், ரத்த தானம் செய்வோம். ஆகஸ்ட் 22 சனிக்கிழமை காலை மணி 11 முதல் மாலை மணி 4 வரை ஜோஹரில் உள்ள மைடின் மால் முத்தியாரா ரீனியில் நடைபெறும் ரத்த தான முகாமில் கலந்து கொண்டு உயிரை காக்கும் உன்னத செயலில் பங்கெடுங்கள். இதற்கான நுழைவு இலவசம். மேல் விவரங்களுக்கு raga.my அகப்பக்கத்தை வலம் வாருங்கள். ராகாவுடன் இன்ஃபோசோன். பொருடுவா டோட்டல் ப்ரொடெக்ட் பிளாஸ் இப்போது உங்கள் விரல் நுனியில். உங்கள் பொருடுவா காப்பீட்டை எங்கும் எந்நேரத்திலும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். கிளிக் செய்யுங்கள், தேர்ந்தெடுங்கள், காப்பீடு பெறுங்கள். ராகாவில் விளையாட்டு செய்திகள். மருத்துவ அனுமதி கிடைத்தால் தொடர்ந்து கால்பந்து விளையாட போவதாக பையர்ன் மியூனிக் வீரர் ஜமால் முசியாலா தெரிவித்திருக்கின்றார். 4 நாட்களுக்குள் 2 முறை திடலில் மயங்கி விழுந்த சம்பவங்களுக்கு பிறகு தனக்கு ஏற்பட்டுள்ள நரம்பியல் செயலிழப்பு குறித்து மனம் திறந்து பேசிய அவர் அவ்வாறு சொன்னார். இந்நிலை காரணமாக தனக்கு குறுகிய நேரத்திற்கு ஏற்படும் அப்சன்ஸ் ஸ்டேஜஸ் எனப்படும் வலிப்பு போன்ற பாதிப்புகள் இருப்பதாகவும் அதற்கு எளிதில் சிகிச்சை அளிக்க முடியும் என்றும் அந்த மத்திய திடல் ஆட்டக்காரர் சொன்னார். கடந்த பருவத்தின் முதல் 6 மாதங்களில் கிளப் உலகக்கிண்ண கால்பந்து போட்டியின் போது ஏற்பட்ட கணுக்கால் முறிவு காரணமாக முசியாலா விளையாட முடியாமல் இருந்தார். பின்னர் பருவத்தின் 2ஆம் பாதியில் மீண்டும் களமிறங்கிய அவர் 2026 கால்பந்து திருவிழாவில் ஜெர்மனி அணிக்காகவும் விளையாடினார். யூலியன் அல்வாரெஸ் இவ்வாண்டு அணியை விட்டு வெளியேற மாட்டார் என அத்லெட்டிகோ மேட்ரிட் பயிற்றுனர் டியோகோ சிமியோனே மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அல்வாரெஸை மையமாக கொண்டு அணியை உருவாக்க விரும்புவதாகவும் சிமியோனே கூறினார். 26 வயதான அவர் ஆர்சனலுக்கு செல்லக்கூடும் என்றும் தகவல்கள் வெளியாகின. கடந்த ஜூன் மாதம் ரியால் மேட்ரிட் முன்வைத்த 150 மில்லியன் யூரோ தொகையிலான விண்ணப்பத்தையும் அத்லெட்டிகோ மேட்ரிட் நிராகரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. உலக பூப்பந்து போட்டியில் தேசிய மகளிர் இரட்டையர் பிலித்தான் எம்தினா 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அவர்கள் 2வது சுற்றில் துருக்கிய ஜோடியை தோற்கடித்து அச்சுற்றில் நுழைந்தனர். கலப்பு இரட்டையர் கோசன்வாட் ஷெவன்லாயும் அடுத்த சுற்றுக்கு முன்னேறினர். உலக பூப்பந்து போட்டியின் நேரடி ஒளிபரப்பை இப்போது தொடங்கி ஆஸ்ட்ரோ அலைவரிசை 115லும் சுகாவிலும் கண்டுகளிக்கலாம். உலக கிண்ண ஹாக்கி போட்டியில் தேசிய அணி நாளை காலை இணை உபசரணை நாடான பெல்ஜியத்தை எதிர்கொள்ள உள்ள நிலையில் அவ்வாட்டத்திலும் தமதனி உயர்மட்ட ஆட்டத்தை தொடர வேண்டும் என அதன் தலைமை பயிற்றுனர் வலியுறுத்தியுள்ளார். 2வது குழுநிலை ஆட்டத்தில் ஸ்பீடி டைகர்ஸ் 3-3 என பிரான்சுடன் சமநிலை கண்டதை அடுத்து அவர் இவ்வாறு சொன்னார். ஸ்பிரி டைகர்ஸ் பெல்ஜியம் மோதும் ஆட்டத்தின் நேரடி ஒளிபரப்பை அதிகாலை மணி 2:30 தொடங்கி ஆஸ்ட்ரோ அலைவரிசை 106ல் கண்டுகளிக்கலாம். ஸ்டேடியம் ஆஸ்ட்ரோ விளையாட்டு தகவல் மையம். அண்மைய விளையாட்டு செய்திகளுக்கு ஸ்டேடியம் ஆஸ்ட்ரோ.com-ஐ வலம் பாருங்கள். ராகா செய்திகள் நிறைவடைகின்றன. நான் உங்கள் கிஷேந்திரன் முனியாண்டி. வணக்கம். டிராபிக் ஜாமில் மாட்டிக்கொள்ளும் நேரத்தில் எங்க கூட ஜாம் பண்ண வந்திருக்கும் ஊர் மக்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். யூனிதார் 1 மில்லியன், கிட்டத்தட்ட 1 மில்லியன் மதிப்பிலான மேக்புக் நியோஸ் தராங்க நம்ம யூனிதார். மாணவர்களே, நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்படும் 350 வெற்றியாளர்களுக்கு யூனிதார் வழங்குறாங்க மேக்புக் நியோ. இன்னைக்கே செப்டம்பர் அக்டோபர் இன்டேக்ல பதிவு செய்து இந்த மாபெரும் வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. விவரங்களுக்கு unitar.my. சில நேரத்துல பெண்கள் நம்ம கிட்ட இது நல்லா இருக்கா, இது சிறப்பா இருக்கா, நான் பண்ணுனேன், நான் சமைச்சேன், நான் உருவாக்குனேன், நான் சாதிச்சேன் அப்படின்னுவாங்க. ஆனாங்க உங்க டேஸ்ட் தான் ஆக சிறந்த டேஸ்ட். சோ இவங்க கிட்ட கேட்டா நல்ல பதில் வரும் அப்படின்றதுக்காக பல நேரத்துல யாரும் கேட்கறது கிடையாது. ஆனா என்னன்னா ஒரு கருத்து தான் அவர்கிட்ட அவருடைய வாயில இருந்து வந்தா சந்தோஷமா இருக்கும். கேட்டு வைப்போம், சும்மா என்ன சொல்லுதுன்னு பாப்போம் இதுன்னு. ஏன்னா என் கூட்டாளி எப்படின்னா ஷாப்பிங் கூட்டு போனாங்க. அவங்க ஒரு 4-5 கலர் எடுத்தாங்க. எந்த கலர் நான் நல்லா இருக்குன்னு சொன்னா அதை தூக்கி போட்டு, நான் நல்லா இல்லைன்னு சொன்னா அந்த கலர் எடுத்து வந்தாங்க. டேஸ்ட் இப்படிதான்னு. இது சில வீடுகள்லயும் நடந்திருக்கலாம். என்னுடைய பெண் தோழி ஒருத்தவங்க சமைச்சாங்க.
அவங்க எப்படின்னா நான் சமைச்சா எங்க கம்பமே சாப்பிடும் அப்படின்னு. நாங்க ஒரு 4 பேர் அவங்க கூட்டாளி போயிருந்தோம். எங்களுக்கு சாப்பிட்டு உதடெல்லாம் வீங்கிருச்சு. ஐயோ, அவ்வளவு உரப்பு. சரி, நாங்க சொல்றோம் உரப்புன்னு, என்ன இந்த உரப்பு கூட சாப்பிட மாட்டீங்களா? பிணையங்களை நாங்க இன்னும் கூட சாப்பிடுவோன்னு. நீங்க பிணையங்களை சாப்பிடுங்க. இப்ப என்ன நாக்கு ஒரு மாதிரி மறுத்து போன்னு சொல்லுவாங்க தெரியுமா? கடைசி வரைக்கும் அவங்களால அந்த கருத்தை எடுத்துக்கவே முடியல. எங்களை குறை சொல்றாங்க, உங்களை வந்து வீட்டுல உரப்பு கொடுக்காம வளர்த்ததுன்னு ஏன் பிரச்சனையா அப்படின்னு. நாங்க அதான் தண்ணி தண்ணி அந்த லெவலுக்கு போயிட்டு பாருங்களேன். இந்த மாதிரிங்க சில நேரங்கள்ல ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையா ஆயிரும். உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? அல்லது பெண்களே உங்ககிட்ட இந்த மாதிரி வந்து நீங்க ஒரு கேள்வி கேட்கும் போது என்ன பதில் வந்தா சிறப்பா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அழைச்சிக்கிட்ட சொல்லலாம். 03 95 43 09993